மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா கட்டபொம்மன் உட்பட திமுகவின் முக்கிய 3 நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் கழக அம்மா பேரவை செயலாளருமான RB உதயகுமார் ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த மதுரை மாவட்ட உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா கட்டபொம்மன் தலைமையில் திமுக முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் சோலை ரவி, மதுரை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் விஜய் ஆகியோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன், மகேந்திரன், சரவணன், மாணிக்கம், நீதிபதி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வெற்றிவேல், தன்ராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் நிர்மல்குமார், மாநில மருத்துவர் அணி செயலாளர் விஜயபாண்டியன், மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன், ஒன்றிய கழக செயலாளர் செல்லம்பட்டி ராஜா, நகர கழக செயலாளர் பூமா ராஜா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழ்மகன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ரகு, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மகேந்திர பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அப்போது 3 பேரும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக அளித்த பேட்டியில் திமுகவில் மேலிடத்தில் உள்ள நிர்வாகிகள் தங்களை போன்றவர்களை செயல்பட விடாமல் முட்டுக்கட்டை போடுவதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மேலும் திமுகவை பொறுத்தவரை உயர்மட்ட தலைவர்களை சந்திப்பது சாத்தியமில்லாத விஷயம் என்றும் அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எளிதாக சந்திக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை